அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் மனவேதனையும் மன கஷ்டத்தையும் போக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் தொடர்ந்து நம்ம மந்திர பதிவுகள் பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். ஒருத்தங்களும் ஒரு வகையான கஷ்டத்தையும் பிரச்சனையும் கமெண்ட்டில் போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடவுளை நம்ம மனதார நம்பும்போது நம்மளோட கஷ்டத்துக்கும் நம்மளோட பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பான தீர்வு கிடைக்கும். அப்படி உங்கள் மனசில் ஒரு கஷ்டம், ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துக்கான தீர்வு கிடைக்கல, அந்த மன வேதனையை யார்கிட்டேயுமே சொல்ல முடியல, எனக்குன்னு அந்த விஷயத்தை நான் என்னால் வெளியே சொல்ல முடியல, ஆனால் அந்த மனவேதனையிலிருந்து என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது நம்ம சொந்த கடவுளாம் கந்த கடவுள் நம்ம முருகனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகன் உங்களோட மன வேதனையையும் மன கஷ்டத்தையும் போக்குவார். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த பொழுது உடனே பூஜை ரூம் போங்க. முருகனுக்கு முன்னாடி ஒரு 2 தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சவங்க நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. மண்ணகல் விளக்கில் ஏற்றுறதே ரொம்ப சிறப்பு. மண்ணகல் விளக்கில் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா சந்தனாதி தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை அந்த தீபத்து எண்ணெயில் ஒரு 2 சொட்டு விட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி முருகன்கிட்ட வழிபாடு செய்யுங்க. அப்போது முருகனுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திராய சுவாமி வர வர ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திராய சுவாமி வர வர ஸ்வாஹா. இந்த மந்திரம் முருகப்பெருமான வரவைக்கக்கூடிய மந்திரம். இதோட அர்த்தம் என்னன்னா, பாலசுப்ரமணிய கடவுளே, மகாதேவி ஆதிபராசக்தியின் பிள்ளையே, சுவாமி வரணும், நீ வரணும் அப்படின்னு அந்த முருகனை அழைக்கிற மாதிரியான மந்திரம் இது. நான் சொன்ன மாதிரி முருகர் படத்துக்கு முன்னாடி 2 மண்ணகல் விளக்கில் சந்தனாதி தைலம் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை போக்கிடும். அந்த தீபத்து முன்னாடி நீங்கள் அமர்ந்து முருகனை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. 108 முறை சொல்லுங்கள். அந்த தீபத்திலிருந்து அந்த சந்தனாதி தைலத்திலிருந்து வர நறுமணமும் இந்த மந்திரமும் சேரும்போது உங்கள் மனசில் இருக்கிற கவலையையும் அதனால் வரக்கூடிய கஷ்டங்களையும் அந்த மந்திரம் சரி பண்ணும். முருகனோட அருளை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். முருகன் உங்களை கைவிட மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.